ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த எபிசோடில் நம்ம ஸ்ரீதாமா ராதைக்கு கொடுத்த சாபத்தை பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஸ்ரீதாமாவும் நாரதரும் பிரம்மர் கொடுத்த நியூஸை அப்டேட் பண்ணுறதுக்காக கோலோகத்துக்கு போனாங்க. அந்த கோலோகத்திற்கு போகிறப்ப தான் ராதாவும் கிருஷ்ணரும் இன்ட்ரடக்ஷன் ஆகிறாங்க. ராதா கிருஷ்ணரோட காதலை அழகாக காமிச்சிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் அன்பும் காதலும் மட்டுமே நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது தான் இந்த கோலோகம். இங்கு கோபியர்களும் அழகாக டான்ஸ் ஆடி எங்கும் காதல் எதிலும் காதல் அப்படிங்கிறத அழகாக உணர்த்தியிருப்பாங்க ராதையும் கிருஷ்ணரும். இப்படி அழகாக ராசலீலை பண்ணுறப்ப ஸ்ரீதாமா இந்த ராதை காதல்ங்கிற ஒரு மாயையினால் நம்ம கிருஷ்ணரை மயக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ராதையை கிருஷ்ணர்கிட்ட இருந்து பிரிச்சாகணும். இந்த காதல்ங்கிற ஒரு மாயையினால் நம்ம பிரபுவை இப்படி காதல் வசப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ராதையும் கிருஷ்ணரும் அழகாக ராசலீலை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் மௌனமாக உட்காந்து ஸ்ரீதாமர் பார்த்து மனசு நொந்து போயிட்டுருப்பார். அப்போது தான் நாரதர்கிட்ட, நாரதரே என்னால் இதை பார்க்க முடியல அப்படின்னு உணர்ச்சி வசப்படுறப்ப நாரதர் புரிஞ்சுக்கிட்டு, சரி அதை நீ பிரபுக்கிட்டேயே நீ சொல்ல வேண்டியது தானே, உன் மனசில் இருக்க சந்தேகத்துக்கு விட கிடைச்ச மாதிரி ஆச்சு, எல்லாமே இந்த ராதாகிருஷ்ணர்கிட்ட தான் இருக்குது, நீ அவர்கிட்டயே பிரபுக்கிட்டேயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபுட்ட எப்படி தான் நம்ம சொல்கிறது, இந்த ராதை காதல் மாயையில் வசப்படுத்தி இருக்கிறா அப்படின்னு எப்படி பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறாரு ஸ்ரீதாமர். அப்போது நாரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ரீதாமா, நீ பிரபு கூப்பிட்றாங்க, நீ நேர்லேயே போய் பார்க்கலாம், உனக்கு அந்த அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ போய் நேர்லேயே இப்போவே போய் கேளு, உன்னோட மன சந்தேகம் ஃபுல்லாக தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றி நாரதரே, எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீதாமர் கிருஷ்ணரை நோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. அப்போ போகிற வழியில் பார்த்தோன்னா கிருஷ்ணரோட பாதத்தை பார்க்குறாரு. கிருஷ்ணரோட பாதத்தை பார்த்தோன்னே எல்லை இல்லாத சந்தோஷம். இதை விட ஒரு நல்லது இந்த உலகத்தில் நடக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தோட அந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டு வணங்குறாரு. என்னோட பிரபு, என்னுடைய ஸ்ரீகிருஷ்ணரோட பாதம், இந்த பாதத்தை தொடுறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தத்தோடு இருக்கிறப்ப அந்த கிருஷ்ணரோட தரிசனமே இந்த ஸ்ரீதாமனுக்கு கிடைக்குது. வா ஸ்ரீதாமா, எங்கே என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ கோலோகத்திற்கு வந்திருக்கிறாயே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? பிரபு, உங்களை பார்க்குறத விட ஒரு பெரிய பேரானந்தமே எனக்கு கிடைக்கல பிரபு, இதை விட எனக்கு பேரானந்தம் என்ன இருக்கும் பிரபு அப்படின்னு ஸ்ரீதாமா சொல்லி அவங்க காலில் விழுந்து அந்த ஸ்ரீதாமரோட பாத தரிசனம் பண்ணி பாதத்திற்கு முத்தமே கொடுக்குறாரு. அவ்வளோ சிறந்த கிருஷ்ணர் பக்தராக இருக்கிறாரு இந்த ஸ்ரீதாமன். எழுந்திரு ஸ்ரீதாமா, உனக்கு என்ன சந்தேகம் நீ கேளு, மனசில் பட்டதை நீ கேளு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி பிரம்மதேவர் ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு உங்ககிட்ட சொல்கிறப்ப, இல்லை நான் அதை பற்றி கேட்கல, ஓ மனசில் என்ன இருக்குது, நீ ஓ மனசில் இருக்கிறது நீ சொன்னாதான் எனக்கு புரியும், அதுக்குண்டான சந்தேகத்தையும் நான் தீர்க்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்ரீதாமா, சரி பிரபு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அது வேற எதுவும் இல்லை, இந்த கோலோகத்தில் காதல்ங்கிற மாயையில் இந்த ராதை உங்களை மயக்கி வச்சுருக்காங்க பிரபு, உங்களுக்கு அது புரிகிறதா இல்லை இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த மாயையில் நீங்கள் அகப்பட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு புரியலை, அதனால தான் நான் தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறப்ப, அப்படியா இந்த ராதை காதல் மாயையில் என்னை வசப்படுத்தியிருக்கான்னு சொல்கிறியா ஸ்ரீதாம்? இந்த ராதா கிருஷ்ணருக்கு உண்டான ஆராதனைக்குரிய நேரம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா கோபியர்கள் ஆராதனைப்படுவாங்க சாக்ஷா ராதாகிருஷ்ணரை. ஸோ இங்கே பார்த்தோன்னா அவங்களுடைய வஸ்துக்களை எல்லாம் ராதை கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் ஆசீர்வாதம் பெற்று அதை
பிரசாதமாக பயன்படுத்திக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து கோபியர்கள் வந்து சாரி, நகைகள், தங்க ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க ராதாகிருஷ்ணர்கிட்ட. இதை எல்லாத்தையும் நம்ம ஸ்ரீதாமர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இவங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நம்ம பிரபுக்கு உண்டான ஸ்தானத்தை சமபங்கு இந்த காதல் மாயையில் இருக்க ராதைக்கு ஏன் இவ்வளோ மரியாதை கிடைக்குது, இது முழுமையாக நம்மளோட ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் இது கிடைக்கணும். இந்த முழு மரியாதையும் அந்த பக்தியும் முழுவதற்கும் உரியவர் ஸ்ரீகிருஷ்ணரே அப்படின்னு நினைக்கிறான் ஸ்ரீதாமா. அப்படி சொல்லிட்டு தான் கொண்டு வந்த வெண்ணெயை வந்து ராதாகிருஷ்ணரில் கிருஷ்ணருக்கு மட்டுமே கொடுக்குறாரு. அதை உணர்ந்த கிருஷ்ணர் அதை வாங்கி அழகாக ராதையோட கையில் கொடுப்பாரு. அதை கொடுத்த உடனே ராதை வந்து அந்த வெண்ணெயை வாங்கி அதை அழகாக தான் உண்டு அதை சுவைத்து தான் கிருஷ்ணருக்கு ஊட்டி விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணருக்கு அமிர்தமாகும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அமுது ஊட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே ஸ்ரீதாமாவால் பொறுக்க முடியாது. நம்மளுடைய பிரபுக்கு வந்து இந்த ராதை வந்து தான் சாப்பிட்ட எச்சை வந்து கொடுக்குறாங்களே, நம்ம பிரபு வந்து பவித்திரமான ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு எச்சை கொடுக்குறாங்களே, நிறுத்துங்க அப்படின்னு கோபத்தில் சொல்லுவான் ஸ்ரீதாமன். எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் முழிப்பாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு ராதைகிட்ட கேட்குறப்ப ராதை வந்து என்னவருக்கு நான் அமுது ஊட்டுறேன், ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அமுது ஊட்டுறியா, என் பிரபுக்கு உன்னோட கையால் நீ உண்ட அந்த எச்சையை வந்து என் பிரபுக்கு ஊட்டி விடுறியா அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படி கிடையாது ஸ்ரீதாமா, போதும் நிறுத்து, உன்னோட காதல் மாயை வந்து நான் இன்னைக்கு நிவர்த்தி பண்ணுறேன், நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதையெல்லாம் இன்னைக்கு நான் வெளிப்படுத்துகிறேன், உன்னோட உண்மையான முகத்தை இன்னைக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீதாமன். அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. ஸ்ரீதாமாவோ, எங்கள் பிரபு சாப்பிட்டு கொடுக்கறத நாங்கள் வந்து பிரசாதமாக நினச்சி எங்கள் பிரசாதத்தை நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் நீ சாப்பிட்டு வச்சதை வந்து ஏன் பிரபு வந்து ஒரு எச்சில் படிந்த உணவை வந்து சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்க கோபியர்கள் எல்லாம் வியந்து பார்க்குறாங்க, என்ன ஸ்ரீதாமா இப்படி பேசுகிறேன்னு. உடனே ராதா சொல்கிறாங்க, அப்படி இல்லை ஸ்ரீதாமா, உண்மையான அன்பை வந்து நீ இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. உண்மையான அன்பை நீ புரிஞ்சிருந்தேன்னா நீ உண்மையிலே இப்படி நீ பேச மாட்ட. அன்பு என்பது உண்மைதான், அது காதலும் இருக்குது பக்தியும் இருக்குது. உன் பக்தியை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ என் காதலை இன்னும் நீ புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட காதலை வந்து நான் இப்போ உணர்த்தி காமிக்கிற ராதா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு கோபியர்கள்கிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து என்னுடைய பிரபுவோட பவித்திரத்தன்மையை நான் வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ராதையோட மாயை வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஸ்ரீதாமன். எல்லாரும் என்னோட பிரபுவோட நாமத்தை வந்து உச்சரித்து சொல்லுங்க அப்படின்னு கோபியர்கிட்ட சொன்னோடனே எல்லா கோபியர்களும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப அங்க இருக்கிற கோலோகத்துல இருக்கிற மரம் எல்லாமே தங்கமா மாறிட்டு இருக்கு. அதுல இருக்க கிளைகள் எல்லாம், அது போக நீர், விளக்கு, அகல் விளக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ஒளி வந்து தங்கத்தினோட பிரகாசம் வந்து வருது. இது எல்லாமே கோபியர்கள் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அங்கே இருக்க நீரும் தங்க கலரில் மாறுது. அங்கே இருக்க தாமரை பூவும் கூடியும் தங்கத்தால் ஒளிர்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்து கோபியர்கள் வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த ஸ்ரீதாமா என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கிறத பார்த்தீங்களா, ஸோ இதுதான் என்னோட பிரபுவோட மகிமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்த புழுவை பாருங்க, இந்த புழுவை நினச்சிட்டு ராதே ராதேன்னு சொல்லுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த மாயையோட இது என்னன்னு புரியும் அப்படின்னு கோபியர்கிட்ட சொன்னோடனே கோபியர்கள் என்ன இப்படி சொல்கிறான் ஸ்ரீதாமா அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே ராதே இருந்துட்டு பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜெய் ஸ்ரீ ராதே ராதே அப்படின்னு சொல்ல, ராதே ராதேன்னு சொன்னது அந்த புழு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மாயமாக மறைஞ்சிருது. ஸோ இந்த மாயமாக மறையிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வியந்து போகிறாங்க கோபியர்கள். ராதே ராதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறைஞ்சு போகிற அந்த புழுவோடதை பார்த்து பிரமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ புரியுதா உங்களுக்கு,
ராதையோட வந்து மாயை வந்து இதுதான், ஒரு புழுவுக்கு நடந்த இதுதான் வந்து உங்களுக்கும் நடக்க போகுது, அதனால் அந்த இதை சொல்லாதீங்கன்னு அந்த பட்டாம்பூச்சி ஓடும் மேலே. அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து இதை பார்த்து ராதே ராதேன்னு சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு நான் இன்னுமே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கோபியர்களும் ராதே ராதேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ராதே ராதேன்னு சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பட்டாம்பூச்சியும் என்ன ஆகுதுன்னா மாயமாக மறைஞ்சிருது. ஸோ அந்த மாயமாக மறைஞ்சிருப்ப இன்னும் ஷாக் ஆகிடுறாங்க அந்த கோபியர்கள். ஸோ அதை பார்த்து ராதை வந்து லைட்டாக புன்னகைப்போடு இருக்கிறாங்க. அப்போ தூரத்துலேருந்து ஒரு குட்டி பொண்ணு எட்டி பார்க்கும். உடனே அதை எட்டி பார்க்குறது வந்து ஸ்ரீதாமா நோட் பண்ணிவிட்டு, இப்போ இருங்க உங்களுக்கு நான் நிரூபித்து காமிக்கிறேன், இந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு இந்த பொண்ணை நினச்சி எல்லோரும் ராதே ராதே சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லோரும் இருந்துட்டு வியந்து பார்க்குறாங்க. ராதே ராதேன்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு லைட்டாக ஒரு தயக்கத்தோட கோபியர்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்ப இப்போ புரியுதா உங்களுக்கு, இதுதான் உண்மையான நிலைமை, அதனால் என் பிரபு ராதா கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல வேண்டாம், என்னுடைய பிரபுவுக்கு உண்டான மகிமை வந்து என் பிரபுவுக்கு மட்டுமே சேரும். ஸோ இனிமேல் வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மட்டுமே சொல்லுங்கள், ஜெய் ஸ்ரீ ராதை கிருஷ்ணேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி, பிரபு நான் வந்து பேசின இதில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், என் வாக்குவாதத்தில் என்னோடய மனசில் இருக்க சந்தேகத்தையும் உங்கள் முன்னாடியே நான் நிரூபிச்சிட்டேன் இந்த மாயையிலேருந்து உங்களை வெளியே வர்றதுக்கு, அதனால் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆசையை கொடுங்க, நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஸ்ரீதாமா வந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறான். உடனே கிருஷ்ணரும் ஓகே அப்படின்னு உண்மையான நிலையை புரிஞ்சும் கூடியும் அவர் அதை வெளிப்படுத்தாமல் அப்படியே சோகமாக எந்திரிச்சு ராதையை பார்க்குறாரு. ராதையை பார்த்தோன்னே ராதையும் கிருஷ்ணரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அந்த அன்போட மொழி அதானே. ஸோ அதனால் கண்ணிலேயே பேசிட்டு ஸ்லோவாக கிருஷ்ணர் போகிறப்ப இந்த ஸ்ரீதாமா வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இதுதான் உன்னோட நிலைமையை இப்போ நான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு போகிறப்ப அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த எட்டி பார்த்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு என்னை நினச்சி நீங்கள் ராதா ராதா சொல்லுங்கன்னு சொல்ல, உடனே கோபியர்களும் ராதையும் இப்படியே பார்க்குறாங்க. அப்போது என்னை நினச்சி ராதா ராதா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே இந்த கிருஷ்ணரும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அவரோட மாளிகைக்குள்ளே போகிறாரு. அவரோட மாளிகைக்குள்ளே போகிறப்ப பின்னாடியே ஸ்ரீதாமனும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கிருஷ்ணர் இருந்துட்டு சொல்கிறாரு, நீ உன்னுடைய பக்தியோடைய இதையும் ராதாவோட மாயை பற்றி என்கிட்ட சொன்னேன். ஸோ இதை பற்றி நான் ஆலோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எந்த ஒரு முக்கிய நிகழ்வு நடக்கிறதுனால எனக்கு டைம் வேணும், என்னோடய மாளிகைக்கு வந்து எனக்கு காவலுக்கு நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்க, காவலுக்கு இருக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்தாலும் நான் உள்ளுக்குள்ளே விட மாட்டேன், யார் வந்தாலும் அனுமதிக்க மாட்டேன், நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய இதை வந்து நீங்கள் ஆலோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதாமா சொல்கிறோம். உடனே ஸ்ரீகிருஷ்ணரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாளிகைக்குள்ளே போகிறாங்க. மாளிகைக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப இந்த பொண்ணோட இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ராதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பக்கத்தில் வந்து ராதை உட்காந்து சொல்லுமா என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப, என்னை நினச்சி ராதான்னு சொல்லுங்கள், ராதே ராதேன்னு என்னை நினச்சி சொல்லுங்கள், நீங்களாவது சொல்லுங்கள், யாரும் புரிஞ்சிக்கல, நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு அந்த பாப்பாவுக்கு வந்து சொல்கிறத வந்து இந்த கோபியர் வந்து ஒருத்தங்க மறைஞ்சு நின்று பார்த்து கேட்டுட்ருப்பாங்க. இன்னும் இந்த பொண்ணு ராதை கூட பேசிகிட்ருக்கு அப்படின்னு. அந்த பக்கமும் கிருஷ்ணர் வந்து ராதே ராதேன்னு ராதையை நினச்சி கூப்பிடுவாங்க. மனசால் ராதே ராதேன்னு கூப்பிடுறதும் கூடியும் ராதையால் உணர முடியும், என்னவர் வந்து என்னை கூப்பிட்றாரு, ஸோ நான் வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து அந்த கேட்ட கோபியர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம புரிஞ்சிக்கல, அந்த பொண்ணு வந்து ராதை கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு, நான் கேட்டேன், நான் பார்த்தேன், நம்ம எல்லாம் போகணும், இல்லைனா இது வந்து சங்கடத்தில் வந்துடும் சொல்லி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ராதை வந்து நான் என்னவர் வந்து என்னை கூப்பிட்ருக்காருன்னு சொல்லிட்டு வரப்போ அங்கே வாயில் காவலனாக இருக்கிறது வந்து நம்ம ஸ்ரீதாமா யாரையும் உள்ளுக்குள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க. அதை கேட்டு ஸ்ரீதாமா என்னவர் தான் என்னை கூப்பிட்றாங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னவர் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னுடைய பகவான் வந்து கூப்பிட்ட சத்தம் எனக்கே கேட்கல, உங்களுக்கு எப்படி கேட்கும்னு சொல்கிறப்ப காதலோட ஒளி வந்து மிகவும் இனிமையானது, அது வந்து லோகத்திற்கும்
கேட்கக்கூடியது. அது வந்து உணர்றவங்களால் மட்டும்தான் அது வந்து கேட்க முடியும். ஸோ தயவுசெய்து என்னை விடு, உன்னோட நான் வந்து பக்தியை வந்து நான் மெச்சுறேன், ஆனால் என்னோடய காதலை வந்து கேவலப்படுத்தாத, என்னவர் என்னை கூப்பிட்றாரு, என்னை தயவு செய்து போக விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை சொல்கிறத கேட்க கேட்க ஸ்ரீதாமா கோவப்பட்டு, நீ இங்கேருந்து என்னை மீறி நீ போனீன்னா உனக்கு வந்து நான் வந்து சாபம் கொடுப்பேன், அதை வந்து இந்த சாபத்துலேருந்து உன்னை யாரும் மீட்டெடுக்க முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ சாபமே கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னவரை வந்து என்னால் காக்க வைக்க முடியாது, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் வந்து ராதே ராதே அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்ற சத்தம் கேட்குது. என்னவர் என்னை கூப்பிட்றாரு, தயவுசெய்து என்னை விடுதாமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னகர்ந்து போகிறப்ப நிறுத்து, இதுக்கு மீறி நீ ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் உன்னோட நினைவில் இருந்து உன்னோட மெமரி பவரில் இருந்து நான் எல்லாத்தையுமே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல என்னோடய மெமரி பவர் போனாலும் என்னவர் கூப்பிட்றது வந்து நான் வந்து போகாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நிறுத்து, இதோட நிறுத்திக்கோ எல்லாமே, இதுக்கு மீறி நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க 50 ஆண்டுகள் வந்து நீ ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்து வாழ்வ அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுப்பாங்க. நினைவுகள் மறக்குதுன்னு சொல்லி என்னவர் கூப்பிட்றத வந்து நான் போகாமல் இருக்க மாட்டேன் ஸ்ரீதாமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோடனே, என்னை நீ உதாசனப்படுத்திட்ட, இப்போ நீ போனேன்னா நான் அந்த சாபத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ சாபத்தை கொடுக்குறேங்கிறதுக்காக நான் பயப்பட மாட்டேன், நான் கண்டிப்பாக ஸ்ரீகிருஷ்ணரை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கதவு வந்து வாயில் திறப்பாங்க. ஸோ வாயில் திறக்கிறதுக்கு அந்த கை கதவு கிட்ட வச்ச உடனே, நான் வந்து சாபம் கொடுக்குறேன், நில்லு ராதா அப்படின்னு சொல்லிட்டு 50 ஆண்டுகள் வந்து நீ வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்குறாங்க. அந்த சாபத்தை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே என்னடா இப்படி சாபத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 கண்கள்லேயும் கண்ணீரோட நம்ம ராதை வந்து காட்சி எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலோட உணர்வை வந்து கண்ணீரால் வெளிப்படுத்துகிறாங்க நம்ம ராதை. கிருஷ்ணராலேயும் அதோட வலியை புரிஞ்சுக்க முடியறதுனால அவங்க கண்ணில் இருந்து அதே கண்ணீர் வருது. அந்த டைமில் கரெக்டாக கோபியர்கள் வந்து என்றாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. உங்களுக்கு ராதா கிருஷ்ணர் சீரியல் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ராதே கிருஷ்ணான்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்வோம் ராதே ராதே.